ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு வந்துட்டு இப்போ கோல்டாக இருக்குது, தொண்டெல்லாம் கட்டிகிட்ருக்கு. அதனால வாய்ஸே ஒரு மாதிரியாக இருக்கும். ப்ளீஸ் எல்லோரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கிச்சன் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து நான் முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சரி எல்லாமே வாஷ் பண்ணுறது எல்லாமே போட்டுட்டு இருந்தா வீடியோவே ரொம்ப பெருசா போயிடும். இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன ஏற்கனவே இருந்த மாரி தான். ஆனா வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான். அ மத்தபடி நீங்க பார்த்த மாரியே தான் இருக்கும். அ புடிச்சவங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் உப்பு ஜாடி இதெல்லாமே எல்லாமே தொடச்சு எல்லாமே தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு, காஞ்சிருச்சு. இருந்தாலுமே இந்த மாரி கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு கொட்டி வைக்கலாம் உப்பெல்லாம்னு சொல்லிட்டு எல்லாமே தொடச்சி வச்சுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு. எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டேன். அந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட் வரைக்கும் அ அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். அந்த வால் ஹேங்கிங் வரைக்குமே நான் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். இதெல்லாமே ஆஸ் யூசுவல் உப்பு ஜாடியில் உப்பு கொட்டி வச்சுட்டேன். சர்க்கரை டப்பாவில் சர்க்கரை, டீத்தூள் டப்பாவில் டீத்தூள் எல்லாமே அதாவது அதாவது பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இதில் வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டேன். இதுலேயும் அதே தான் சேம் நெய் தான் கொட்டி வைக்க போகிறேன். இந்த நெய் பார்த்திங்கன்னா, இந்த நெய் தான் எப்போது வாங்குவேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து சில திங்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருந்தேன். அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. சரி பண்ணிடலாம். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டில் வேற 2 மாசமா நாங்கள் வீட்லயும் இல்லையா, அதனால ரொம்ப ஒரு மாதிரி கிச்சனெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதனால மினி விளாக்லாம் எடுக்கவே முடியல. இது எப்படா ஆர்கனைஸ் பண்ணி வீடியோ எடுப்போம், அதுக்கு அப்புறம் நம்ம மினி விளாக்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு பொறுமை இல்ல அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குள்ள. இது பார்த்தீங்கன்னா, இது அதான் மீஷோல நான் வாங்குனது. கிச்சனில் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக. இதெல்லாமே நான் உங்களுக்கு லிங்க் வேணா அகைன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணதுனால கீழே பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டமில் வந்து அப்படியே ஒரு மாரி என்ன சொல்கிறது, ஒரு மாரி சேஞ்ச் ஆன மாரி இருக்குது கொஞ்சம் கலரு. சரி பரவால்ல. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்ல. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நான் மீஷோல தான் வாங்கினேன். இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தான் நான் வாஷ் பண்ணி வச்சேன். ஏன்னா, நம்ம அப்படியே போய் சிங்க்ல வச்சு வாஷ் பண்ண முடியாது. தனித்தனியா இருந்தா ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. இது ஈஸியாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீஷோல வாங்கினது தான். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சவங்க. இப்போ என்ன ப்ரைஸுன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கும்போது 600க்குள்ளே வந்துச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நல்லாருக்கும். இதுக்கு வந்துட்டு இந்த மாரி ரீயூசபிள் டிஷ்யூ வந்து நான் ஃபோல்டு பண்ணி இந்த ரேக்கில் நான் வச்சுக்குவேன். கீழேயும் மேலேயும். அப்போ தான் நமக்கு ரொம்ப இதாகாம இருக்கும். அந்த ஸ்டாண்டு ரொம்ப என்ன எண்ணெய் பிசுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் நீட்டாகவும் இருக்கும் அதே சமயம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்யூவும் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியல. ஒன் டைம் வாஷ் பண்ணாலே ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகே. வால் ஹேங்கிங்லாம் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் டைல்ஸு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் பாட்டிலுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த லிட்டு தான், இந்த லிட்டோட தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து சீக்கிரமாகவே இந்த மூடி க்ளோஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீஷோவில் நான் ரீசெண்டாக இது வாங்கியிருந்தது கோல்டு கலரு லிட்டு வந்துட்டு
ஆயில் பாட்டிலுக்காக நான் வாங்கியிருந்தேன். 6 பீஸஸோ என்னமோ நான் வாங்கியிருந்தேன். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சனை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள அழகாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கிச்சனுக்கு போகிறதுக்கே ஆசையாக இருக்கும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஆர்கனைஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். பண்ணாதவங்களா இருந்தால் ப்ளீஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கும் போது நமக்கே ஆசையாக இருக்கும். இந்த லிட்டு வந்து எனக்கு இதுவும் பயமாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு நான் வாங்கிட்டேன். இந்த இது பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வந்து இந்த ஆயில் பாட்டில்ஸ் நான் வைக்கிறேன். இதில் வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து பாட்டமில் ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சுட்டா எண்ணெய் ஆகாமல் இருக்கும்னு சொல்லிவிட்டு டிஷ்யூ வைக்கிறேன் நான் பாட்டமில். இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு தான் இது. நான் வந்து ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லாயிருக்கும், பாட்டிலும் சேஃபாக இருக்குன்றதுக்காக நான் இதை எப்படி பயன்படுத்திகிட்ருக்கேன். இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். தொண்டை கட்டிகிட்டு இருக்கறனால எனக்கு பேசுகிறதுக்கே என்ன பேசுகிறதுனே வரமாட்டுது. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடஞ்ச கப்பு தான். அந்த கைப்பிடி உடஞ்ச டீ கப் தான். அது வந்து இந்த மாதிரி நான் சிசரும் அப்புறம் லைட்டரும் வைக்கிறதுக்கு நான் அதுலேயும் பாட்டமில் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா இடிக்கல், நம்ம பூண்டு இஞ்சிலாம் தட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் பக்கத்துலேயே வச்சுக்குவேன். முன்னாடி வந்து நான் ஆயில் பாட்டில் சைடில் வச்சுருந்தேன். இப்போ வந்து நேராகவே வச்சுக்கிட்டேன் பேக் சைடில். இந்த டீ, காஃபி, சுகரு இந்த இதெல்லாம் பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போவும் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பின்னாடி வந்துட்டு இந்த லைட்டரு, சீசரு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து குட்டியாக ஒரு பவுலில் வந்து இந்த குக்கர் விசில் வச்சு வைக்கிறேன். எனக்கு இந்த இப்படி வச்சா எனக்கு எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இது வந்து மணி பிளான்ட் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டரில் போட்டு நான் வச்சுருக்கேன். பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை வச்சுக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் குட்டியாக. அதில் மண்ணில் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். உப்பு ஜாடி வழக்கம் போல் நான் கீழேயே நான் வச்சுக்கிறேன். இருந்த மாதிரியே தான் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இது வந்து இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தட்டுறதுக்கு எனக்கு பக்கத்துலேயே இருந்தால் தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நெய்யும் எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும். பிள்ளைங்களுக்கு ஹப்பிக்கெலாம் நெய் தோசைலாம் சுடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்படி தான் இந்த இடத்த நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இங்கே இதில் வந்துட்டு இப்போ இந்த ஸ்பூனு அப்படியே இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு சிலிக்கான் ஸ்பூன் செட்டு நான் மீஷோவில் வாங்கினது தான் இதுவும். தண்ணியும் ஃபில் பண்ணி பக்கத்தில் நான் வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு டீ போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சமைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அகெயின் நான் இங்கே ஒரு க்யூட்டாக குட்டியாக ஒரு மணி பிளான்ட் நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்த நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் எப்போயோ வாங்கினது. வாங்கி 3 வருஷம் ஆகுது.
இப்பவுமே சூப்பரா இருக்கு. பயங்கரமா வெயிட் தாங்குது. இப்ப வர்றதெல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்டிக்கர் இப்ப வரைக்கும் உறிஞ்சு வரவே இல்ல. 3 வருஷமா நான் இப்படிதான் இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இவ்ளோ வெயிட் நான் வைக்கிறேன். பாருங்க, இந்த மாரி பெரிய பெரிய ஸ்பூன்லாம் ஒரு ஹோல்டர்ல போட்டு நான் வச்சிருக்கேன். இந்தான வந்து இன்னொரு ஹோல்டர்ல குட்டி ஸ்பூனு, நைஃப் எல்லாமே வச்சிருக்கேன். 2மே பயங்கர வெயிட்டா இருக்கும். 3 வருஷமா நான் இத இப்படிதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த ட்ரே தான் பயன்படுத்திட்டு இருந்தேன். தண்ணிலாம் வச்சு பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு. இப்ப அந்த பெரிய ட்ரே வாங்குனதுனால, இப்ப இது வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணணும். இந்த கவுண்டர் டாப் மேல வச்சிருக்க இந்த குக்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் ரெசிபி வீடியோஸ்க்காக பயன்படுத்துறது. அதெல்லாம் மேல வச்சிருக்கேன் நீட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த இன்னொரு வால் ஹேங்கிங் வந்து இந்த ஓவன் பக்கத்துல நான் ஹேங் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பவுமே இப்படிதான் நான் ஹேங் பண்ணி வச்சிருப்பேன். ஓவன் பக்கத்துல இருக்கிற இந்த 3 டயர் ரேக்ல பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிளாஸ் கப்ஸு, அதுக்கப்புறம் செராமிக் கப்ஸு எல்லாமே இந்த எஸ்எஸ் டம்ளர்ஸு, செம்பு இதெல்லாமே நான் அடுக்கி வச்சிருக்கேன். நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற பொருள் தான் எல்லாமே. இந்த தடவ நான் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் குடுத்துருங்க. இந்த ரேக் தான் சொன்னேன் நானு. எப்பவுமே ரெகுலரா பயன்படுத்துற கிளாஸ் ஐட்டம்ஸு, செராமிக் ஐட்டம்ஸு, அப்புறம் செம்பு, டம்ளர் எல்லாமே இதில தான் நான் அடுக்கி வச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாரி தான் நான் கிச்சன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு அப்படியே சிம்பிளா பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுத்துருங்க. இத பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட நான் வந்து உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.